ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பெருமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு டூர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. நிறைய வேலை கச்சன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கச்சன்னு இருக்குது. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், கிஃப்ட் வீடியோ எடுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே 1 by 1 வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சம்மந்தி அம்மா எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு வேலையாக கடகடன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வேடந்தாங்கல் பறவை இல்லம் மாதிரி எங்களுதுல எவ்வளோ பறவை இருக்குது பாருங்க. மீனுக்காக வருது எல்லாம். அந்த சைடில் பன்னி வேற மேயுது. எவ்வளோ பறவை. இதுன்னா நாரையா குக்கா ஒயிட் கலர்லயும் இல்லை, கலர் கலரா இருக்குது. ஆல் பிங்க் கலர்ல இருக்கு. இது ஆஷ் கலரு. கொக்கோட ஒரு வகை தான்ப்பா இது. பெரிய கொக்கு. பெரிய கொக்கு இல்ல, கலரு கொக்குன்னா ஒயிட் கலரில் தானே இருக்கும். எல்லாம் காம்பவுண்ட் வாலில் லைனாக ஏறி நிற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக. எங்கேருந்து இவ்வளோ இது என்னது இது இவ்வளோ இருக்குது. அழகாக ஒன்று பறந்துட்டு இருக்குது. ஓஹோ, அந்த மீன் குட்டையில் இருக்கிற மீனை பிடிக்கிறது வருதுங்களா? நீ தான் இப்போ வந்து அப்படியா அடம் முடிச்சுனுங்கிற போனோம்ட்டு. போனு யார் அழுவுறீங்களோ இல்லையோ அவரு அழுதுன்னு உட்காந்துக்கிறாரு இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மந்தி வீட்டில் எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டாங்க. ஆனா ஷேரன் அனுப்புறதுதான் மனசே இல்ல. ஆனா ஷேரன் போறேன் இருக்குது. நான் எங்க அண்ணி கூட போங்கன்ட்டேன். பெரியவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கு நமக்கு தெரியும். இந்த பிள்ளைங்க இப்ப கமிட்மெண்ட் மாட்டுறதுக்கு முன்னாடி இருந்துட்டு போமாரு அப்படின்ற. நான் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போயிடுங்க. இல்ல அப்புறம் எப்ப கூட்டின்னு வராரா அப்பதான் வருவீங்க அம்மா. இல்ல பை சான்ஸ் செட் ஆகி கல்யாண டேட்டுக்கு அப்ப நான் எல்லாரும் வீட்டுல போயிட்டு ஃபர்ஸ்ட் தங்கிட்டு தண்ணியை தான் எழுதி வைக்கணும். நீ எப்பவுமே ஏமாத்துற. நான் நெக்ஸ்ட் எப்ப கேட்டு கேட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போது இருக்கேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் வரப்போது இருக்கேன். அந்த வீட்ல இருக்கும்போது நம்ம சொல்லலாம். ஓகே, ரூம் அந்த ப்ராப்ளம் சொல்லலாம். ஆமா, அததான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க அக்கா. இப்ப அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் டப்புன்னு வரலாம். நான் வரேன்னு அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், இவங்க ரூம்ல தங்குவாங்க, நான் எங்க போய் தங்குறது, வாடா. இப்ப ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீ இருக்க முடியாது. ஒரே எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுங்களா? ஆமாங்க, நெக்ஸ்ட் டைம் வாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஈஸ்டருக்கு ஓகே சரிமா. ஓகே, நம்ம அப்படியே பேசி என்ன பண்ணோம் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க பஸ்ஸு கூட டிராப் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இன்னும் வேலை இருக்கிறனால திருப்பி நம்ம அங்க போக வேண்டியது இருக்கு. அங்கிருந்த பெட்டு தான் நீங்க போட்டோம். அதனால எங்களுக்கு பெட் இல்லை. அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவும் தங்கச்சி கடைசியா பின்னாடி ஒரு நாள் வந்து அப்ப இருந்து வாங்குவாங்க. எங்க பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய வீடு கட்டி நல்லா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மன சந்தோஷத்தோடய நான் கிளம்பி போயிட்டு திருப்பி வருவேன். அதுக்கப்புறம் தங்கச்சி வருவா. எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டீங்க தங்கச்சி வரலன்னு. அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அவங்க வீட்டுல வந்து அவங்க பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, பாட்டினா ஹஸ்பண்டோட பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க இறந்ததுனால அவங்க 16 நாள் காலையில் கும்பிடாம வெளில வர முடியல. அதனால அவங்க வரல. எல்லாம் நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் இதுக்கப்புறம் இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஒவ்வொன்றா நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல, ஏன்னா தங்குறதுக்கு இடம் நிறைய இருக்கிறதுனால எல்லாருமே இதுக்கப்புறம்
ஒன் பை ஒன்னா ஃபேமிலி அந்த மாதிரி ஃபங்க்ஷனு அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இப்போ அம்மாவை ட்ராப் பண்ணிட்டதெல்லாம் பஸ்ஸுக்கு டைம் ஆகுது. காது கேட்கலன்னா பரவாயில்ல, நீ ரோட்ல உட்காந்துக்கிறன்றது தெரியணும். உங்க அம்மா கூட சேர்ந்து நீ ரோட்ல உட்காந்துக்கிறன்றது தெரியணும்ல, அதுக்கு தான் எடுத்தேன். எப்படி வெக்கமே இல்லாம இப்படி ரோட்ல கரெக்டா திண்ணையில உட்காந்து இறங்கி போறவங்கலாம் பார்த்துன்னு போறாங்க. எவ்வளவு எளிமைன்னு பார்த்துக்கோ, எவ்வளவு எளிமையா இருக்கு. ரோட்ல உட்காந்துட்டா எளிமையா? ரஜினி சார் சொல்லுவாரு ஒரு இன்டர்வியூல, என்னை பார்த்து எளிமைன்றீங்க, நான் போற கார் BMW, நான் போய் ஹோட்டல்ல சாப்பிடணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போய் சாப்பிட்றேன், நான் எப்படி எளிமையாவேன்னுவார். நீ பண்ற செலவுக்கு எளிமையா? ரோட்ல உட்கார்னாலும் நாங்க உட்காருவோம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்னாலும் உட்காருவோம், எளிமை. ஆனா ஒரு மாற்றம் இருக்கும். ரோட்ல உட்காரும் போது ரோட்ல உட்கார்ற மாதிரி மூஞ்சில உட்கார்ற, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போற மாதிரி போற. பார்த்து பத்திரமா போங்க. சரி பார்த்து போங்க. டிஃபன்லாம் எடுத்துக்கினீங்களா? ஓகே, உங்க அம்மா கிளம்பிட்டாங்க. இப்ப வாஷ்ரூம் போட்டிருக்காங்க, போற வழியில பாத்துமா? இல்ல ஆன் போர்டுனா பேக் சைடுல இருக்கும். இருக்கா? பரவாயில்ல. பா, நீ எங்க கார் கிட்ட போற? இங்க வழியில நின்று சிக்னல் லாக் ஆன உடனே நான் டக்குன்னு அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்துடுறேன், திருப்பின்னு வரேன். மடக்கி வை எல்லாரையும். பெங்களூர்ல போய் மடக்கணும்ல எல்லாரையும். பெங்களூர்ல கம்முன்னு இருப்பாங்க, இங்க ஏய் சி போ நாய அப்படின்னு தத்தி விட்டு போடுவாங்க. வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்களா? ஃபைனல் எங்க அம்மா தான். எஸ், ஃபைனல் அவங்க அம்மாவும் கிளம்பிட்டாங்க. பாப்பா வந்து நம்ம கூட தான் இருக்குது, ஜாலி. வந்து ஒரு 10 நாள் பாப்பா இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஆண்டவராக பார்த்து மாப்பிள்ளைய வந்து சரி நான் எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது, வேணா இருந்துட்டு வரட்டும், நான் வந்து அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டேன். அதனால் அப்படியே ஜாலியாக இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய இது தெரியுது, அப்படி அதுலேயும் நம்ம ஜாலியாக இருக்கணும், வேறு என்ன பண்ணுறது. இன்னும் வேலையெல்லாம் வேறு பெண்டிங் இருக்குது, அந்த வேலையெல்லாம் எப்போ முடிக்கிறதுன்னு தெரில. சரி ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பெண்டிங் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு நம்ம பேக் டு பெவிலியன்ற மாதிரி நம்ம ஏரியாக்கே வந்துடலாம், நம்ம பழைய வீட்டுக்கே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அம்மாவை பஸ் ஏற்றி விட்டோம். இவர் இன்னையோட லாஸ்ட் டேட் வந்து என்ன, நான்வெஜ் சாப்பிட முடியாது, 40 நாளைக்கு விரதம் இருக்கிறாரு. அதனால 12 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு வந்து வேக வேகமாக சாப்பிடணுங்கிறா. அதனால நிறைய விஷயங்கள் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கேயும் போன இடத்துலையும் நிறைய இடத்துல வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா 12 மணி ஆகுது, எனக்கு சிக்கன் கிடைக்காதுன்னு எனக்கு தூக்கிட்டு இருந்தாரு. நானும் மோனாக்கும் எனக்கும் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நைட்டிஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நைட்டியும் ரொம்ப கேவலமாக இருக்குது, சை அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஒரு 4 நைட்டி புது வீட்டில் போட்டுன்னு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடே விரோச்சுன்னுக்குது. எல்லாரும் வழக்கம் போல நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். நைட்டிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லா ரூம்லயும் ஆளுங்களே இருந்தாங்களா, வீடு பார்க்கறதுக்கு எல்லா ரூம்லயும் ஆளுங்க இருந்து ஃப்ளோர் ஃபுல்லா வீடு ஆளுங்க இந்த மாதிரி இருந்தது. இப்ப திடீர்னு பார்த்தா யாருமே இல்லை. இப்ப மோனாவும் ஊருக்கு கிளம்பிட்டான்னா எங்களுக்கு அது கீழ் ரூமே தாராளமா இருக்குது. பழைய மாதிரி எங்களுக்கு கீழே டவுன் ஃபிளோரே போதுமா இருக்குது. ஃபர்ஸ்ட் செகண்டும் வந்து அப்படியே சைலண்டா இருக்குது. எனக்கு இப்போ என்னப்பா அதுக்குள்ள விரோஜ் ஆயிடுச்சு வீடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம சர்மத்திற்கு நம்ம தாம்பரம் போயிடுவோம். போய் முடிச்சுட்டு வந்தா கூட இப்போ மௌலி காலேஜ் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு இங்கே வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் காலேஜ்ல இருந்து அங்கதான் கிட்டவா இருக்கா. அதனால இவரு இப்போ நாங்கள் யோசிச்சோம், ஏன்னா இவனுக்கு இன்னைக்கு 2 நாளா அவன் காலேஜ் போக முடியல. இப்போ நாளைக்கும் காலேஜ் போக முடியல அப்படின்னா அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் அவனுக்கு கிட்ட இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களும் அங்கே தான் வந்து இவனை பிக்கப் பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒன்றா சேர்ந்து போகிறான். அதனால கொஞ்சம் காலேஜ் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. அந்த காலேஜ் புரியுற வரைக்கும் அங்கே இருந்துட்டு மோனாவும் மாப்பிள்ளையும் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் வர மாதிரி இருந்தா நமக்கு அங்கே இடம் பத்தாது. அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ முதல்ல எங்களுக்கு என்னன்னா பையன் படிப்பு ஃபர்ஸ்ட் முதல்ல. சரி அவன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு படிப்ப, நமக்கு தேவை இப்போ வரவங்களுக்குலாம் ரூம் போட்டு கொடுத்துனுக்குறோம், அது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டினது. இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது மோனாக்கு ஒரு ஃபங்க்ஷன், மௌலிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது பெரிய வீடா இல்லையே அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கிறனால கட்டிட்டோம்.
நம்ம ஆசைக்கு அப்பப்போ வந்து இன்னும் நிறைய வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நஞ்சம் முடியுற மாதிரி கிடையாது. எனக்கு என்ன தெரிஞ்சு 1 மாசம் 1.5 மாசம் ஆகுமா, நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ரோட்ல இருந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வரணும். கம்ப்ளீட்டா தரவா ஃபினிஷ் பண்ணணும். இன்டீரியரே அவங்க 10 நாளைக்கு மேல கேட்கறாங்க. 10 நாள்ன்றது 20 நாள் ஆக்கிடுவாங்க. நம்ம அவங்கள என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாத குறையா தள்ளி விட்டோம். எங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், நீங்க தயவுசெய்து கிளம்பி போங்க, அப்புறமா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கிளப்பி விட்டோம். அதனால அவங்க வந்து அவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ணி தரவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய வேலை அவங்களுக்கு பெண்டிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னும் எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு நாங்க வந்து இதை வந்து ரெசார்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 1 டே ஆர் 2 டே தான் வந்து தங்குவோம் வீக்லி. பாப்பா வந்தாலும் அப்படின்னு தெரியல. பட் ஆனா அது வந்து பின்னர் தான் அறிவிக்கப்படும். இப்போதைக்கு எங்களுக்கு ஆஸ்ட்ரேஷனா இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான். ஓகே, பாய்.